வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நீங்க எப்படி ஒரு விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபெய்ன்மன் டெக்னிக்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் உங்க எக்ஸாம்ல கலக்க போறீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த சுலபமா புரிஞ்சுக்க முடியலன்னா அது உங்களுக்கு சரியா புரியலன்னு அர்த்தம். இந்த மனுஷன் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில சேர ஒரு சூப்பரான ஸ்டடி சிஸ்டத்தை டிசைன் பண்ணாரு. குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ்னு ஒரு தியரியை கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸும் வாங்கினாரு. ஐன்ஸ்டீன், ஓப்பன்ஹைமர் மாதிரி பெரிய ஆளுங்க கூட வேலை பார்த்திருக்காரு. அவரு ரொம்ப சூப்பரா எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதனாலேயே அவரை தி கிரேட் எக்ஸ்பிளைனர்னு கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவர் யூஸ் பண்ண டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்களும் உங்க எக்ஸாம்ல ஈஸியா மார்க் வாங்கலாம். ஒரு சின்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். இல்லைன்னா உங்க ஆசை எதுவோ அதை ஈஸியா முடிச்சிடலாம். சரி, அதை எப்படி பண்றதுன்னு சொல்லித்தர்றேன். ஆனா நான்லாம் ஒரு ஜீனியஸ் இல்ல, அந்த மனுஷன் தான் ஜீனியஸ். அதனால அவர் யூஸ் பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்ணியே படிச்சுக்கலாம். வீடியோவோட கடைசியில ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்க்க மறந்துடாதீங்க. இந்த மெத்தட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் வாழ்க்கை கதையை பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு அப்பதான் தெரியும். வாங்க போலாம். நியூயார்க்ல மே 11, 1918 பிறந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிப்ரவரி 15, 1988 இறந்துட்டாரு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனால முக்கியமான விஷயத்துக்கு போலாம். அவரு 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லையா. ஆனா 5 வயசுல பயங்கரமா திங்க் பண்ணி திருடங்க திருடுறத தடுக்க ஒரு அலாரம் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது வீட்டுக்கு சேஃபா இருக்கணுமேன்னு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் என்னால நம்ப முடியல. இவருடைய அப்பா அம்மா 2 பேரும் யூதர்களாம். ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம்னா, இவர் அந்த மதத்தை கேள்வி கேட்க சொல்லி தூண்டுவாராம். அப்பதான் அவருக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுச்சான். 15 வயசுலேயே ட்ரிகோனாமெட்ரி, அட்வான்ஸ்ட் ஜியாமெட்ரி, கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் மார்க்ஸோட சேர்ந்தாரு. அங்க அவர் எடுத்த முதல் செமினார்ல ஐன்ஸ்டீன் இருந்திருக்காரு. ராபர்ட் வில்சன், இன்னொரு பிசிசிஸ்ட், ரிச்சர்ட் ஃபெய்ன்மனை மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய சொன்னாராம். அதாவது அமெரிக்காவோட அணுகுண்டு செய்கிற ப்ராஜெக்ட். அவருடைய கதையெல்லாம் சொல்ல போனா 2.5 நாள் ஆகும். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். அவர் ஒருத்தர் கூட சேர்ந்து பேசிக்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஐபிஎம்ல டேட்டா கார்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாரு. இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்ல. அதுல ரொம்ப முக்கியமானது குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் தியரி. அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதுக்குதான் அவரை தி கிரேட் எக்ஸ்பிளைனர்னு கூப்பிட்டாங்க. அவர் மேட்டர் எப்படி லைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வரைஞ்சாரு. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டாக்குமெண்ட்ரி பாருங்க, இல்லனா என்னோட மூளை வெடிச்சிடும். இப்போ அவர் எப்படி படிச்சாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த டெக்னிக்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், படிக்க வேண்டிய விஷயத்த நல்லா கவனமா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். மெமரி பண்ணணும்னா 2 விதம் இருக்கு. ஒன்னு டேட்டா, இன்னொன்னு சீக்வன்ஸ் டேட்டா. டேட்டானா லாஜிக் இல்லாத விஷயம், ஊர் பேர், தலைநகரம், தேதி மாதிரி. ஆனா சீக்வன்ஸ் டேட்டானா லாஜிக் இருக்கிற விஷயம், ஒரு கணித தியரி இல்ல ஒரு வரலாற்று பாடம் மாதிரி. இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேட்டாவை நீங்க ஒரு படத்தை பார்க்குற மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். புரியுதா? ஒரு விஷயத்த முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி படிங்க. 1க்கு 2 வாட்டி படிச்சா இன்னும் நல்லது. 3 வாட்டி படிச்சா சூப்பர். அதுக்கெல்லாம் யார்கிட்ட நேரம் இருக்கு? அதனால இந்த டெக்னிக்கோட 2வது படியை பார்ப்போம். எப்ப இந்த பாடம் உங்களுக்கு ஃபுல்லா மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு தோணுதோ அப்போ ஒரு பேப்பர் எடுத்து அந்த பாடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப ஈஸியா எழுதுங்க. நீங்க அந்த ஜீனியஸ் மாதிரி இல்லனா சில விஷயங்கள் மறந்துடுவீங்க. அப்போ மறுபடியும் பாடத்தை பாருங்க. எதெல்லாம் மறந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் ஒரு பேப்பர்ல ஈஸியா எழுதுங்க. பேப்பர் இல்லாம போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ டைப் பண்ணாதீங்க, கையில எழுதி பாருங்க. இப்ப நீங்க 2வது ஸ்டெப் முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க அந்த டாபிக்கை நல்லா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல இந்த ஸ்டெப் முடிஞ்சிரும். 3வது ஸ்டெப், மறுபடியும் எல்லாத்தையும் வேகமா படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல எழுதலாம், இல்ல ஒரு போர்ட்ல எழுதலாம், இல்ல உங்க நண்பர்களுக்கு சொல்லித்தரலாம். இதுதான் அந்த டெக்னிக். இதை கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்கலாம். இதுதான் அவர் கண்டுபிடிச்ச ஸ்டடி மெத்தட். ரிச்சர்ட் ஃபெய்ன்மன், நாங்க உங்களை லவ் பண்றோம். உண்மையாவே. ரெஸ்ட் இன் பீஸ். சரி, வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். சரி வாங்க இப்போ இந்த டெக்னிக்கை மாத்தலாம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கூகுள் ஜெமினி கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண சொல்ல போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க, கூடவே உங்க நோட்ஸ் கொடுங்க. அப்போ ஜெமினை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரும். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆனதும் நீங்க என்ன பண்ணணும்னா அதோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. உங்களுக்கு பாடம் டெவலப்மெண்ட் சம்பந்தமா வேணும்னாலும் கேட்டுக்கலாம். இதை முடிச்சதும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கலாம். நீங்க ஒரிஜினல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.